ஒவ்வொரு ஆதீனத்துக்கும் அந்தந்த உள்ளூர்லயே ராஜசபைகள் இருக்கின்றன. ராஜசபைனா அந்த வாலண்டியர்ஸ், அவங்களுடைய பார்லிமெண்ட். ஒவ்வொரு ஊருக்கும் பார்லிமெண்ட் ராஜசபை இருக்கு. இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன். திருவண்ணாமலைனா திருவண்ணாமலை ஆதீனத்தினுடைய சொத்துக்கள், ஆதீனங்கள் இது எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரு ராஜசபை, ஒரு சித் சபை இருக்கு. அந்த சித் சபை தான் இந்த சொத்துக்களை கட்டுப்படுத்துபவர்கள், சொத்துக்களை வைத்திருப்பவர்கள். அங்க இருக்கிற அதிகாரமுடையவர் திருமேனி தான் ஓனர். இந்த சித் சபா அவங்களோட லீகல் ரெப்ரசன்டேட்டிவ். அதுக்கடுத்து ராஜசபை அப்படிங்கிறவங்க நடத்துறவர்கள், வாலண்டியர்ஸ், செயல் வீரர்கள். இந்த ராஜசபை, சித் சபை, இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லயுமே அந்தந்த ஊரோட கைலாயத்தின் ராஜசபையும் சித் சபையும் தான் அந்தந்த ஆதீனங்களை நடத்துகிறார்கள். இது ஒரு டெமோக்ராட்டிக் செட்டப், டெமோக்ராட்டிக் டிரான்ஸ்பரண்ட் செட்டப். அவங்களுக்குள்ளேயே பார்லிமெண்ட் மீட்டிங்ஸ் நடக்கும். அவங்களுக்குள்ளேயே எந்தெந்த பொறுப்பு யார் யாருக்கு அலாட் பண்ணிப்பாங்க. அவங்களுக்குள்ளேயே வருகின்ற பணம், எந்த பணம் எதற்கு செலவு செய்யப்பட வேண்டும் அப்படிங்கறத முடிவெடுத்துப்பாங்க. அவங்களே நடத்திப்பாங்க. கரப்ஷன் எந்த விதத்திலையும் நடக்காம இருக்கிறத மட்டும்தான் நான் பாக்குறேன். அதிகபட்சமா எங்கேயாவது எப்பவாவது கரப்ஷன் சம்பந்தமா கம்ப்ளைண்ட் ஏதாவது வந்ததுன்னா என் கண்ணுக்கு வரும், அவ்வளவுதான். அதை அட்டன் பண்ணுவேன். இல்லைன்னா எனக்கும் இந்த எல்லா ஆதீனங்களின் செயல்பாடுகளுக்கும் எந்த நேரடியான தொடர்பும் இல்லை. அதனுடைய சொத்து மதிப்புகள் எனக்கும் கூட தெரியாது. எனக்கும் யாருக்குமே தெரியாது. அந்தந்த என்டிட்டி, அந்தந்த சித் சபை, அந்தந்த ராஜ்யசபை மெம்பர்களுக்கு அந்தந்த ஆதீனத்தோட சொத்து நிலவரம் தெரியும், அவ்வளவுதான். வேற யாருக்கும் ஒரு நபருக்கு மொத்தமா சென்ட்ரலைஸ்டா யாராவது ஒருத்தருக்கு எல்லாம் தெரியும் அப்படிலாம் கிடையாது. சோ எங்களுடைய ஸ்ட்ரக்சரை புரிஞ்சுக்கோங்க. இப்படித்தான் உலகம் முழுக்க வளர்ந்துகிட்டே போறோம். இதுதான் கைலாயத்தின் பொருளாதார ஸ்ட்ரக்சர்.